எல்லோருக்கும் வணக்கம். புஷ்பான்னா ஃப்ளவர் நினைச்சீங்களா? ஃபயருங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம நண்பர் ஒருத்தர் புஷ்பராஜ் அப்படின்றவர் வந்து 1 கோடி இன்னொரு 15 வருஷத்துக்குள்ள சேர்த்திடணும். அதுக்கு என்னுடைய கேம் பிளான் என்ன, அதாவது இந்த விளையாட்டை ஜெயிக்கிறதுக்கு என்னுடைய பிளான் என்ன அப்படின்னா 18,500 ரூபா மாசம் நான் மியூச்சுவல் ஃபண்டில் போடுறேன், டேக்ஸ் சேவிங்காக போடுறேன், நிஃப்டி 50 இண்டெக்ஸில் போடுறேன், ஃப்ளெக்ஸி கேப் மியூச்சுவல் ஃபண்டில் போடுறேன். அப்படி போட்டது போக மறுபடியும் டைரெக்டாகவும் நான் ஸ்டாக்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் லாங் டேர்மில். ஸோ எப்படியும் 15 வருஷத்தில் 1 கோடி பிடிக்கிறதா என்னுடைய பிளான் அப்படின்றார். உண்மைக்கு நம்ம பார்க்க போனோம்னா இவர் 18,500 ரூபா எஸ்ஐபியில் போடுறாரு ஒரு மாதத்துக்கு. 15%, அதாவது மியூச்சுவல் ஃபண்டுகளினுடைய கோட்பாடுகளின்படி 15 வருஷத்துக்கு 15% ரிட்டர்ன் கிடைக்கிற மாதிரி வெறும் 15,000 ரூபா போட்டாவே 1 கோடி அப்படின்றது நம்மளுக்கு வந்துடும் 15 வருஷத்துல. ஆனாலும் பாருங்க, இவர் சூஸ் பண்ணியிருக்கிற சில மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாம் நம்ம எடுத்து பார்க்குறோம். மிர ஆசெட் ELSS அப்படின்ற மியூச்சுவல் ஃபண்டை நம்ம எடுத்து பார்க்கல. இவங்க வருஷம் எவ்வளவு சம்பாரிச்சு கொடுத்துருக்காங்க சின்ஸ் இன்செப்ஷன் 2015 இருந்து நம்ம கிட்ட டேட்டா இருக்கு. ஒரு வருஷத்துக்கு 18.58 சம்பாரிச்சு கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ 15% விட அதிகமாக 18.58 அப்படின்னு போட்டோம்னாக்கா அவர்கிட்ட கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 1 கோடியே 80 லட்சம் ரூபா கிடைச்சிரும். மியூச்சுவல் ஃபண்டில் மட்டுமே அவ்வளோ கிடைக்குதுன்னா அவர் டைரெக்டாகவும் ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி லாங் டேர்மில் விட்டுருவார். அப்போ அதுவும் ஓரளவுக்கு நல்ல ரிட்டர்ன் வந்ததுன்னா அமோகமாக தான் இருக்கும். இன்னுமே அவர் 15 வருஷம் அப்படின்றது வெயிட் பண்ண தேவையில்லை. இதே வேகத்தில் போச்சு அப்படின்னா ஸோ 18,500 அவர் எதிர்காலத்தில் அதிகமாகவும் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இருந்தாலும் இந்த 18,500 மாதம் போடுறாரு. 12 வருஷத்துலேயே நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் 1 கோடி வந்துடுது இந்த 18% கிடைக்கிற மாதிரி இருந்ததுன்னா. அடடா நண்பர்களே, நம்மளுடைய அப்பா அம்மாக்கள் அல்லது நம்மளுடைய தாத்தா பாட்டிகள்லாம் வந்து பணம் போட்டிருந்தாங்கன்னு வச்சுங்களேன், 20-25 வருஷத்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிருந்தாங்கன்னா இப்போ வாழும் எக்ஸாம்பிள்ஸாக இருந்திருப்பாங்க, லைவ் எக்ஸாம்பிள்ஸாக இருந்திருப்பாங்க. இங்கே பாருங்க, பணம் போட்டு நானும் ஒரு லைவ் எக்ஸாம்பிளாக தான் இருக்கேன். ஜீவன் ஸ்ரீ அப்படின்னு எங்கள் அப்பா என்னை ஒரு பாலிசியில் போட்டு விட்டாப்ல. இப்போ அதில் ஒரு அமௌண்ட் பல்காக வருது, நான் இல்லைன்னு சொல்லலை. பட் அதுக்கு பொதுவாக இந்த மாதிரி அதுவும் போட்டு அதையே விடணும், எல்ஐசிலையும் போட்டுட்டு, ஏன்னா அதில் வந்து நம்மளுக்கு டேம் பாலிசியிலிருந்து முதல் கொண்டு கவர் ஆகுது. ஸோ எல்ஐசிலையும் ஒன்று போட்டுட்டு கூடவே என்ன இதையும் ஒன்று கட்ட வச்சுருந்தாருனாக்கா இப்போவே நான் 1 கோடி கையில் வச்சுக்கிட்டு சுற்றிட்டு இருந்திருப்பேன். பட் எனிவே, ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ், வரலாறு திரும்ப நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 25 வருஷமா நடந்திருக்கு ஷேர் மார்க்கெட்டில். மறுபடியும் இன்னொரு 20 வருஷம் நடந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம எல்லாரும் பணக்காரங்க தான். நண்பர்களே, எப்பவுமே நம்மளுடைய மூளை யோசிக்கும், அட ஒரு தொழில் பண்ண போறோம், எதுக்கு கொஞ்சம் ஸ்லோவா லேசா ஒரு 50,000 1 லட்சத்தை மட்டும் வச்சு பண்ணுவோம், போனா தொலையுது அப்படின்ற மாதிரி நம்மளுடைய மூளை யோசிக்கும். ஆனா ஆசை விடாது. அட 1 லட்சத்தை வச்சு என்னையா பண்ணிட முடியும், அட ஒரு 50,000 வச்சு என்னையா பண்ண முடியும், பெருசா இறக்கணியா அப்படின்ற மாதிரி எல்லாருமே செய்யறதா இந்த மாதிரியான சில தப்புகள். நீயா நானால கூட ஏதோ ஒரு நியூஸ் ஒன்று படித்தேன், 10 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறவங்க கூட அதை விட்டுட்டு சொந்தமாக ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு வேறு விதமான ஆசை. அது எதுக்கு இவ்வளோ சம்பாரிச்சுக்கிட்டு ஒன்றா இதை விட அதிகமாக சம்பாதிக்கணும், இல்லைன்னா தன்னுடைய மனசை வந்து என்ன யோசிக்குதோ அந்த ஆசையை நிறைவேற்றணும் அப்படின்ற மாதிரி சேலரி விட்டுட்டு வர்றாங்க. அது மாதிரி தான் ஒரு நண்பர் வந்து சிறுசாக ஆரம்பிக்காமல் பெருசாக அவருடைய மூளை யோசித்தாலும் அவருடைய ஆசை அவரை விடலை. 5 லட்ச ரூபா பக்கம் எஃபர்டோவில் போட்டிருக்காப்ல. இப்போ லாஸ் ஆயிடுச்சு, இப்போ லோன் கட்ட முடியல, நான் லாக் ஆகிட்டேன் பாவம் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறாப்புல. ஸோ யாராக இருந்தாலும் டக்குன்னு ஒரு அகலக்கால் வைக்காதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போங்க. டக்குன்னு 5 லட்சம் 10 லட்சம் அப்படின்றதெல்லாம் பெரிய அமௌண்ட்டு. அதுவும் கையிலிருந்து அமௌண்ட்டு போட்டால் பரவாயில்ல, கடை வாங்கி போட்ட அமௌண்ட் அப்படின்னா அதுக்கு வட்டியும் சேர்த்து கட்டணும். ஆக இங்கே பாருங்க, ஒரு நண்பர் வந்து 30 லட்ச ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் சேர்த்திடணும், நான் இந்த வருஷத்தில் பணத்தை சேர்த்திடணும் ஒரு வருஷத்தில் அப்படின்ற மாதிரி ஒரு சூப்பரான டார்கெட் வச்சிருக்காரு. உண்மைதான், நம்ம கிட்ட கடன் இல்லை அப்படின்னாவே நம்மளுக்கு என்ன ஆகுது, நம்ம சேர்த்துறது எல்லாமே பணம் தான். இந்த வருஷம் 1 லட்சம் மிச்சம் பண்ணாலும் சரி, அல்லது 5 லட்ச ரூபா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் சரி, அது இன்னொரு 1 லட்ச ரூபாய் சேர்த்தி அடுத்த வருஷம் 6 லட்ச ரூபாய் கொடுக்கும். அடுத்த வருஷம் நம்ம கையில் இருக்கிற இன்னும் கொஞ்சம் பணத்தை, ஏன்னா கடனே இல்லையே, அப்போ ஒரு 5 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பார்த்தோம்னா கடைசியில் 2 வருஷம் கழிச்சு நம்ம கையில் 12 லட்ச ரூபாய் கையில் பணம் இருக்கும். ஸோ கடன் இல்லை அப்படின்னாவே நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஃபர்ஸ்ட் பண்ண ஆரம்பிப்போம், அதுக்கப்புறம் காம்பவுண்டிங் ஆகி நம்ம எங்கேயோ போயிடுவோம். ஆஹா நண்பர்களே, இங்கே பாருங்க, இதுதான் நம்மளுடைய வாழ்க்கையை காப்பாற்றும். ஒரு நண்பர் பாருங்க எப்படி டார்கெட் வைக்கிறாருன்னு பாருங்க. டாடா டெக் அப்படின்றது ஒரு அருமையான பங்கு தான். 500 ரூபாய்க்கு பக்கத்தில் லிஸ்ட் ஆகி ஆகிறவன் அப்புறம் 1,300 போறானா சும்மாவா? நல்ல ஒரு அருமையான பங்கு தான். சமீபத்தில் இறங்கி கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்கி வந்துட்டு இருக்கு. அந்த ஷேரில் ஒரு 100 குவான்டிட்டி மினிமம் வாங்கணும் அப்படின்ற மாதிரி டார்கெட் வைக்கிறாரு. இது போன்ற நல்ல கம்பெனிகள்லாம் ஒரு டார்கெட் வச்சு 100 ஷேரோ 1000 ஷேரோ 10,000 ஷேரோ நம்ம சேர்த்திட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த டார்கெட் தான் நம்மளை காப்பாற்றும் எதிர்காலத்தில்.
அன்னைக்கு கூட ஒரு நண்பர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு, பஞ்சாப் நேஷனல் பேங்க்ல நான் நிறைய சேர்த்திட்டே வந்துட்டேங்க அப்படின்ட்டு. கடைசியில் பார்த்தா இப்போ அது 100 ரூபாய் தாண்டி போயிடுச்சு. இப்போதான் சவுத் இந்தியன் பேங்க்ல யாரோ ஒரு நண்பர் வந்து அவங்களுடைய 2 வயது பெண்ணுக்கு இப்போ 10,000 ஷேர் என்னமோ வாங்கி வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாப்ல. அது என்னைக்காவது ஒரு 100 ரூபா 500 ரூபா அப்படின்ற மாதிரி போகும்பொழுது அதுவும் நம்மளை காப்பாற்றும். அது வரைக்கும் டிவிடெண்டை வாங்கிட்டு ஜாலியாக இருந்துக்க வேண்டியதுதான். ஐயோ கடவுளே, எல்லாத்துக்குமே இந்த பிரச்சனை இருக்கு. ஒரு நண்பர் சொல்றாரு, காசு இருக்கும்போது ஷேர் மார்க்கெட் இறங்குறது இல்லை, அட கிறவுமேன்னு சொல்லிட்டு அந்த காசை கொண்டு போய் வேற எங்காவது போட்டுட்டா அப்போ பார்த்து மார்க்கெட் இறங்கிடுறான், ரொம்ப டென்ஷனாக இருக்குது, வெறுப்பாக இருக்குது அப்படின்றாரு. இந்த கொடுமை எல்லாத்துக்குமே நடக்குதுதான் நண்பர்களே. நம்ம ஒரு ஷேரை போய் விற்போம், வித்துட்டு சாயந்தரம் பார்ப்போம் அதுக்குள்ளே அந்த ஷேர் பெரிய அளவில் ஏறிடும். ஒரு நண்பர் விப்ரோ 3 வருஷமா வச்சுருந்தாப்புல, அப்புறம் ஏர்லின்னு வித்துட்டாப்புல. அவர் விற்றதுக்கப்புறம் தான் அவன் பாட்டுக்கு 500 ரூபாயெல்லாம் தாண்டி போனான். இதே மாதிரி ஷேரை நம்ம போய் சிவனேன்னு அது பாட்டுக்கு ஃப்ளாட்டாக இருக்கும், சரி நம்ம போய் வாங்கலாமேன்னு வாங்குவோம், வாங்கின உடனே கீழே இறங்கிடும். இது கூட பரவாயில்ல, நம்ம நண்பர் சொல்கிற மாதிரி தான், ஒரு ஷேரை பார்த்துக்கிட்டே இருப்போம், சரி கையில் பணம் இருக்காது, சரி அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லி விட்டுருவோம். நம்ம வாங்காமல் விட்ட ஷேர் தான் ஸ்வங்கின்னு மேலே போயிடுவோம். அதே மாதிரி நம்ம ஏதாவது ஒரு ஷேர் நல்ல லாபத்துக்கு வந்துடும், நம்மளுடைய லக்கு நம்மளுடைய யோகம் திடீர்னு உச்சத்துக்கு போய் நம்ம வாங்கினது நல்ல லாபத்துக்கு வந்துடும். சரி அப்புறம் பார்த்துக்கலாம், இன்னும் கொஞ்சம் ஏறுன்னு சொல்லி விடுவோம், அப்புறம் பார்த்தா அவன் கீழே இறங்கிடுவான். ஸோ இது எல்லாருக்குமே நடக்கிறதா இது. சத்தியமாக நீங்கள் இது எந்த கோயிலில் போய் பாத பூஜை பண்ணிங்கனாலும் இந்த மாதிரியான ஒரு பாவங்கள் நம்மளை விட்டு போகிறதில்ல. பட் எல்லா ஷேர்லையுமே நடக்கிறதில்ல. ஒரு 10 ஷேர் வாங்கினோம்னா ஒரு 4-5 ஷேரில் தான் இந்த மாதிரி நடக்குது. கல்யாணம் பண்ணா சண்டை போட்டு தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி இது ஷேர் மார்க்கெட்ல தவிர்க்கவே முடியாத சினாரியோஸ் தான் இதெல்லாம். ஆனாடா இந்த கொடுமை பாருங்க, காலம் யாருக்காகவும் காத்திருக்காது அப்படின்றது உண்மைதான். இங்க பாருங்க, 2 வருஷமா ஒரு நண்பருக்காக காத்திருக்கல இந்த காலம். 2 வருஷமா லாக் ஆகி உட்கார்ந்திருக்காரு. நீ வந்தா என்ன வரலினா எனக்கு என்ன அப்படின்னு காலம் பாட்டுக்கு 2 வருஷம் அப்படியே கடந்து போயிடுச்சு. இந்த IEX அப்படின்ற ஷேர் 300 ரூபாயிலிருந்து கீழே இறங்கி வந்தவன் கீழேயே தான் படுத்து கிடக்குறான். உன் பிரச்சனை தான் என்னையா, ஏன் மேலே வரமாட்டேங்கிற அப்படின்னா அந்த ஷேர் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் அப்படின்றது வந்து அதுக்கு சாதகமாக இல்லை. இந்த IEX அப்படின்ற ஷேர் வந்து பவர் ட்ரேடிங்கில் ஒரு மோனோபாலியை உருவெடுக்கும் அப்படின்னாங்க. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்ததுன்னா அவங்க ப்ரைஸ் டிஸ்கவரி, அதாவது இவங்க ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணுறாங்க, அதுலேருந்து இவங்களுக்கு ஒரு அமௌண்ட் வருதுன்னு வச்சுங்களேன். திடீர்னு அந்த இன்கம்க்கு ஒரு வேட்டு வைக்கிற மாதிரி கவர்மெண்ட் வந்து மார்க்கெட் கப்ளிங்கெல்லாம் கொண்டு வருவோம் அப்படின்ற மாதிரி சில இன்ஃபர்மேஷன் சொன்ன உடனே அந்த ஷேர் பாட்டுக்கு பாவம் கீழே இறங்கி லாக் ஆகி கீழேயே தான் இருக்கான். ஸோ கவர்மெண்ட் ஏதாவது இன்ஃபர்மேஷன் வித்ட்ரா பண்ணுது அல்லது வேறு ஏதாவது நியூஸ் வருது அப்படின்னா இது ஒரு ஜாக்பாட் மாதிரி கீழேருந்து அவனுடைய பழைய விலைக்கு போகலாம். இல்லைன்னா இருக்கிற தலைக்கு மேலே போயிடுச்சு, நீ இதை ஜான் என்ன முளம் என்ன அப்படின்ற மாதிரி விட்டுட்டு போக வேண்டியது அப்படின்றது என்னுடைய கருத்து. இப்போதைக்கு ஒரே பெனிஃபிட் என்னன்னா இவன் கொடுக்கக்கூடிய டிவிடெண்டை வாங்கி வச்சுக்கலாம். இன்னொரு விஷயம் என்னன்னா உங்களை மாதிரி ஏகப்பட்ட பேர், அதுலேயும் முக்கியமாக ஃபாரினர்ஸ், வெளிநாட்டுக்காரங்க முதல் கொண்டு 2018 அவங்க சும்மா மட்டும் வச்சிருக்கல, முதல்ல வாங்கினது மட்டும் வச்சிருக்கல, மறுபடி ஏவரேஜ் பண்ணி தான் உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்களுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணிட்டு தான் உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்களும் ஆண்டவ விட்ட வழியும் தான் உட்காந்துட்டு இருப்பாங்க போல. இந்த ஹாப்பியஸ்ட் மைண்ட் அப்படின்ற ஷேர் வந்து வாழ்வா சாவா அப்படின்ற நிலைமையில் இருக்கா. என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு லாபகரமான கம்பெனியாக தான் இருக்குது. இப்போ கூட பாருங்கள், கடைசி டிசம்பர் குவார்ட்டர் கூட ஒரு நல்ல ரிசல்ட் தான் கொடுத்துருக்கான். இருந்தாலும் என்ன காரணம்னு தெரியல, பெரிய ஆளுங்க முக்கியமாக டிஐஸ் வந்து அவங்களுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜை குறைச்சிக்கிட்டே வந்துட்டு ரொம்ப லோயஸ்ட் ஹோல்டிங் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த ஹாப்பியஸ்ட் மைண்டு நல்ல பெரிய பணம் அப்படின்ற சம்பாரிச்சு கொடுக்க போகிறான். அது எங்கிருந்து 744 சம்பாரிச்சு கொடுத்தா கொஞ்சம் சிறிய பணம் தான். பட் இவன் 700 ரூபாயிலிருந்து 200 ரூபா வரைக்கும் போயிட்டு அப்புறம் மேலே ஒரு 1400 ஒரு 5 வருஷம் கூட தான் எடுத்துக்கிட்டுமே, என்னைக்கு இப்போ கெட்டு போச்சு. அந்த மாதிரி பண்ணால் ஒரு மிகப்பெரிய லாபம் இதில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா நான் பார்க்குறேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஹாப்பியஸ்ட் மைண்ட் அப்படின்றது ஒரு முக்கியமான சப்போர்ட் லெவலில் இருக்கா. இங்கேருந்து திரும்பி மேலே ஏறி வந்தால் ஒரு 200-300 ரூபா ஏறி வரணும். இல்லையா இன்னும் கீழே போனால் சந்தோஷம் தான், கீழே வரட்டும். ஒரு 200 ரூபா வரைக்கும் வந்துச்சுன்னா அடுத்தது அது ஒரு அக்குமுலேஷன் பாயிண்ட்டாக நான் பார்க்குறேன். ஒரு நண்பர் வந்து 1 லட்ச ரூபா இருக்குது ஷேர் மார்க்கெட்டில் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பார் போலங்க. ஆனால் உண்மைக்குங்க ஷேர் மார்க்கெட்டுக்கு எதுக்கு எல்லாருமே வர்றாங்க அப்படின்னா ஒரு கார்பஸ், அதாவது ஒரு 10 லட்ச ரூபா சேர்த்தணும் அல்லது ஒரு 20 லட்ச ரூபா சேர்த்தணும் அப்படின்ற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்ஸ்பெக்டிவ்ல தான் வந்து ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே வர்றாங்க. எதுக்கு அப்படி ஷேர் மார்க்கெட்டில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம் அப்படின்னா அது நல்லா வளர்ச்சி அடையும். அப்படி வளர்ச்சி அடையும் போது ஒன்றா நம்மளுடைய ரிட்டையர்மெண்ட் அப்ஜெக்டிவ்க்கு அது மீட் பண்ணும். இல்லை ஒரு அப்பாவாக தன்னுடைய கடமையை செய்யணும், குழந்தைகளுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், காலேஜ் ஃபீஸ்க்கு பெரிய அளவில் வேணும், வெளிநாட்டெல்லாம் கொண்டு போய் படிக்க வைக்கணும், அல்லது நல்லபடியாக மேரேஜ் பண்ணணும், சீர்வரிசையெல்லாம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக தான் பணத்தை சேர்த்தணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே வர்றாங்க. ஆனால் நிறைய பேர்த்துக்கு வந்து இந்த பணம் என்கிட்ட ஆல்ரெடி இருக்கே,
இத்தனை பணமும் என்கிட்ட இருக்கு, ஒரு அப்பாவா என்ன கடமை செய்யணும் அது எல்லாமே என்கிட்ட இருக்கு, என்னுடைய ரிட்டைர்மெண்ட்டுக்கு என்ன பணம் வேணும் அதுவும் எல்லாமே இருக்கு, நான் சேர்த்த வேண்டியது இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு கேட்டகரி இருக்காங்க. அவங்களும் ஷேர் மார்க்கெட்டுக்குள்ள வந்து பணம் இன்னும் பெருகட்டுமே அப்படின்ற மாதிரி தான் வர்றாங்க. ஸோ நீங்கள் எந்த கேட்டகரியில் இருக்கீங்க அப்படின்றது எனக்கு தெரியல. ஸோ அந்த கேட்டகரி நீங்கள் தெளிவுபடுத்துங்க. ஒரு நண்பர் நம்மளை குறி சொல்கிற சாமியார்னு நினச்சிக்கிட்டாரு போல. அந்த வடிவேல ஒருத்தர் சொல்லுவாங்க, போறப்ப சூன்னு சொல்லிட்டு போயா அந்த நாய் அப்படின்ற மாதிரி. அந்த பிஜிஆர் எனர்ஜி பார்த்து நல்லா இருக்கும் 20% ஏறுவான்னு சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாப்ல. யார் என்ன சொன்னாலும் அந்த ஷேருக்குன்னு ஒரு ஒழுக்கம், ஒரு பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது இருந்தால் தாங்க ஏறும். இந்த பிஜிஆர் எனர்ஜி அப்படின்ற ஷேர் வந்து என்ன காரணத்தில் ஏறினான்னு தெரியல. மேபி உங்கள் பணத்தை பிடுங்கி சாப்பிடணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக ஏறி நம்மளை உசுப்பேத்தி வாங்க வைக்கிறானா அப்படின்றது நம்மளுக்கு தெரியல. பட் இருந்தாலும் யாராக இருந்தாலும் இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எல்லாம் அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா அங்கே பல்ல காட்டிட்டு இருக்கான். 10 கோடி நஷ்டம், 300 கோடி நஷ்டம், 1000 கோடி நஷ்டம்னு நஷ்டம் பண்ணிட்டு இருக்கான். இது போன்ற கம்பெனிகளை நம்ம என்னதான் சூன்னு சொன்னாலும் அது மேலே ஏறுமா என்னன்றது தெரியல. மேலே ஏறிச்சுன்னா லக்கு தான். ஷேர் மார்க்கெட்ல 100% ஜெயிக்கிறதுக்கு உங்களுக்கு ஃபார்முலா வேணுமா? இங்க பாருங்க, ஒரு நண்பர் 3 வருஷமா நான் பார்த்துட்டேன், ஒரே ஒரு இண்டிகேட்டர் தான் ஒர்க் ஆகுது. நான் போய் ஒரு ஷேர் ஏறுன்னு நினைச்சு வாங்கினா அது இறங்கிருது, இல்ல இனி இந்த ஷேர் கீழே இறங்கிரும் அப்படின்னு சொல்லி அதை வித்து விட்டுட்டா அவன் பாட்டுக்கு மேலே ஏறிடுறான் அப்படின்றாப்ல. ஆஹா, இங்க பாருங்க, ஒரு நண்பர் எல்லாத்தையும் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு விட்டாப்ல. அவர் ப்ராஃபிட் புக் பண்ணதுக்கப்புறம் அந்த ஷேர்ஸ் எல்லாம் 30-40% இறங்கியிருக்கு. மறுபடியும் போய் வாங்கிக்கிட்டாருன்னா இன்னும் சந்தோஷம் தான் போல. ஸோ நல்ல செய்தின்னு போட்டிருக்காரு. போய் 40% கீழே வாங்கிட்டாருன்னு தெரியல. வருஷம் யாராவது ஒருத்தர் இப்படி போய் மாட்டிக்கிறாங்க. இங்கே பாருங்க, ஹெச்பிசிஎல்ல ஒரு நண்பர் சொல்றாரு, நல்லா போய் மாட்டிக்கிட்டேன். அதாவது கடந்த ஒரு வருஷத்துல அவன் மேலே 500 ரூபா போனப்போ போய் வாங்கி மாட்டிக்கிட்டார் போல. இவன் இப்போதான் 3 வருஷத்துக்கு முன்னாடி, உங்களுக்கு யாருக்காவது ஞாபகம் இருக்கா, பிபிசிஎல்னு ஒரு கம்பெனி நம்ம நண்பர் ஒருத்தர் போய் மாட்டிக்கிட்டாப்ல. கரெக்டாக உச்சாணி கும்பல டிவிடெண்ட் கொடுக்கும்போது போய் மாட்டிக்கிட்டாப்ல. அதுக்கப்புறம் அவன் கீழே போயிட்டு மறுபடியும் மேலே வந்தான். ஸோ அப்போ மேலே வாங்கினவங்க கீழே ஏவரேஜ் பண்ணி இந்நேரம் லாபத்துக்கு வித்துட்டு வரக்கூடிய நேரத்தில் ஒரு நண்பர் போய் மாட்டிக்கிட்டார். ஸோ வருஷம் எல்லாத்துக்குமே வந்து ஷேர் மார்க்கெட் உச்சத்தில் இருக்கும்போது தான் மேல் நோக்கி போவானோ அப்படின்ற மாதிரி தோணி போய் மேல் நோக்கி வாங்கிக்கிறாங்க. அவங்க நினைச்சது நடக்கலைன்னா கும்பா பாடிடுது. இன்றைய தகவல் உங்களுக்கு உதவியாதுன்னு எனக்கு சந்தோஷம். ரொம்ப நன்றி, வணக்கம்.